முடிக்காதீங்க. கொடுத்தத கணக்க முடிக்காதீங்க. அது விளந்தாச்சு. கஞ்சி குடிக்க நெல்மணி ஆச்சு. எண்ணி இருந்தோம் இடியா விதைய விதைச்சோம் நாத்து நட்டோம். கஷ்டப்பட்டோம் கடனும் பட்டோம். உயிரை கொடுத்து பயிரை வளர்த்தோம். பயிர் எல்லாம் கதிராது விவசாயிகள். நல உரிமை சங்கம் இங்கே செய்யுது ஐயா ஆர்ப்பாட்ட முழக்கம். வணக்கம். அரசாங்கத்து ஐயா மாறே. உங்களுக்கு உழவர் வணக்கம். மூழ்கி சிதஞ்சு கிடக்குது. நீரில பாதி நிலத்துல பாதி பாதிப்பு அடைஞ்சு பாழா கிடக்குது. கஞ்சி குடிக்க நெல்மணி ஆச்சு. எண்ணி இருந்தோம் இடியா போச்சு. இன்று தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கம் இந்த ராயநல்லூர் கடைவீதியிலே அரசு அதிகாரிகளுக்கு கவனம் செல்வதற்கும் மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குமான இந்த அறமுழக்க போராட்ட ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் முன்வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக 4 முறை விவசாயிகளை மழை நீர் பாதித்து மிக பெரும் இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கணக்கு எடுக்கப்பட்டதை தவிர இதுவரை கணக்குக்கு உரிய இழப்பு அரசால் வழங்கப்படவில்லை. சென்ற குறுவைக்கு எடுத்த கணக்கு கூட அது நிலுவையிலே இருக்கிறது என்பதை விட அது கோவிந்தா ஆச்சா என்கிற கேள்வி விவசாயிகளுக்கு எழுகிறது. குறுவை இழப்புக்கு எடுத்த கணக்கும் இன்னும் கொடுத்து முடிக்கப்படவில்லை. இப்பொழுது சம்பா பாதிக்கப்பட்டதாக விவசாய நிலங்களில் இறங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்த கணக்குக்கு சென்ற சில நாட்களுக்கு முன்பு அரசு துறைக்கு சென்று விட்டதாக கூறினார்கள். ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது மிகப்பெரிய மழை பெய்து அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் படுகிடையாக வயலில் வீழ்ந்து கிடக்கிறது. அந்த கதிர்கள் முளைக்க ஆரம்பித்து விட்டது. அதை அறுவடை செய்வதற்கு இயந்திர செலவு அதிகமாகிறது. அதனால் இங்கே பாதிப்பு கணக்கு இனி எடுக்க வேண்டாம். ஒட்டுமொத்தமாக திருவாரூர் மாவட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டதாக அனைத்து விவசாயிகளுக்கும் 50% இழப்பீட்டை ஏக்கருக்கு 25,000 ரூபாயை தமிழக அரசு உடனடியாக வருகிற மார்ச் மாதத்திற்குள் வழங்கிட வேண்டும். அடுத்ததாக இங்கே காப்பீட்டு நிறுவனங்கள் சென்ற ஆண்டு 3 முறையாக காப்பீட்டு நிறுவனங்களால் இங்கே விவசாயிகள் செய்திருந்த காப்பீட்டிற்கு எந்த நிதியும் எந்த உதவியும் செய்திடவில்லை, வழங்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது மாநில அரசு உடந்தையாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் விவசாயிகளுக்கு எழுகிறது. மாநில அரசுதான் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். ஆளுகிற அரசு காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் யாரிடம் முறையிடுவார்கள்? ஆக மக்களுடைய முறை மத்திய அரசை நோக்கி இருக்குமா? டெல்லிக்கு போய் போராட முடியுமா? ஆக சாதாரண மக்கள் உங்களிடம் கோரிக்கையாக வைக்கிறார்கள். இங்கே காப்பீட்டு நிறுவனங்களால் கைப்பற்றப்பட்ட பணங்கள் 3 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை, இழப்பு தொகை வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு காப்பீட்டு நிறுவனங்கள் கணக்கெடுத்து சென்று விட்டது. ஆனாலும் இனி அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு இழப்பு தொகையை இந்த ஆண்டு 70% மாநில அரசு பெற்றுத்தர அது உறுதிமொழி அளிக்க வேண்டும். அது உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த கோரிக்கை மூலமாக நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஈரப்பதம் 22% என்பதை 23% ஆக்க வேண்டும். மத்திய குழு பார்வையிட்டு இங்கு ஒன்றும் எதையும் செய்துவிடவில்லை. அது வீண்குழு. அதனால் விரயமாகிறது. அரசு துறை அதிகாரிகள் அவர்கள் பின்னால் அலைகிறார்கள். இதை வன்மையாக கண்டித்தும் இந்த கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.